வணக்கம் நண்பா, உங்கள் RRK. ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளே போயிடுவோம். விஜயபுரின்ற ஒரு அரண்மனையில் பாகுபலின்ற ஒரு மன்னர் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. நல்லா சிறப்பாக தான் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் மக்களோட தேவைகள் அதிகமாகிட்டே இருக்கு. மக்கள் வந்து ஒன்னொன்னா மன்னர்கிட்ட வந்து எங்களுக்கு இது தேவை அது தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ மன்னர் வந்து பயந்துட்டாப்ல. ஐயோ, நம்ம ஆட்சியில் வந்து பஞ்சம் வந்துருச்சு போலயே அப்படின்னு நினைச்சு அதுக்கு என்ன பண்ணலாம் அந்த பஞ்சத்தை போக்க அப்படின்ட்டு ஒன்று கடுமையாக தவம் பண்றாரு. தவம் பண்ணி பார்த்தீங்கன்னா கடவுள் அவர் முன்னாடி வர்றாப்ல. அவரும் வந்து கடவுள் வந்து என்ன வேணும்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்ல. உடனே இவர் கடவுள்கிட்ட என் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம் வர மாதிரி இருக்கு, அந்த பஞ்சத்தை போக்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, இல்லை ஒரு வரம் கொடுங்க அப்படின்றாப்ல. உடனே கடவுள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டு உடனே என்ன பண்றாப்ல, உன் ஊர்ல வந்து செல்வம் சொல்லி ஒரு நபர் இருப்பாப்ல, அந்த நபருக்கு என்ன ஆசைகளை நீ நிவர்த்தி செஞ்சிரு, உன் நாட்டில் உள்ள பஞ்சங்கள் தீர்ந்துரும் அப்படின்றாப்ல. உடனே இவரும் டைரக்டா போயிட்டு மன்னர், நம்ம இதுல செல்வம் சொல்லி ஒரு நபர் இருக்காராம், அந்த நபரை அவரை நீங்க கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்து உடனே செல்வத்திட்ட கேட்குறாங்க. மன்னர் கேட்குறாரு, உனக்கு என்னப்பா ஆசை என்ன, உனக்கு சொல்லு, அதை நான் மன்னர் நான் செய்கிறேன் அப்படின்றாப்ல. உடனே செல்வமும் என்ன சொல்றாப்ல, எனக்கு வேற ஒன்றும் இல்லை, உங்க மந்திரி சபையில் ஒரு இடம் கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்றாப்ல. உடனே இவ்வளவுதானா அப்படின்ட்டு உடனே மந்திரி சபையில் ஒரு இடத்த போட்டு கொடுத்துட்றாப்ல, இது பண்ணுறாப்ல. உடனே மறுநாள் வந்து கேட்குறாப்ல, செல்வம் உன் ஆசையெல்லாம் பூர்த்தி அடைஞ்சதா அப்படின்னு கேட்குறாப்ல. உடனே செல்வம் உன்னை பார்த்துட்டு, நான் இந்த மந்திரி சபையை காட்டிலும் அந்த ராஜகுருன்ற ஒரு பதவி சூப்பராக இருக்கு, எனக்கு அதை கொடுத்துருங்க அப்படின்றாப்ல. ஆஹா அப்படின்ட்டு உடனே மன்னர் என்ன பண்ணுறாரு, ராஜகுருவை பார்க்குறாரு. ராஜகுரு ஓகே இது பண்ணிருங்க அப்படின்றாப்ல. உடனே செல்வத்துக்கு அந்த ராஜகுரு பதவியும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இது பண்ணிட்டு உடனே அதே போல வந்து மறுநாள் வந்து மன்னர் வந்து கேட்குறாரு, என்னப்பா உன் ஆசையெல்லாம் முடிஞ்சதா சூப்பரா அப்படின்றாப்ல. ராஜகுரு பதவியில் இருக்க என்ன சொல்றான், எனக்கு இந்த பதவியை காட்டிலும் எனக்கு உங்க பதவி தான் சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு உங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாப்ல. உடனே எல்லாருமே ஆஹா என்னடா அப்படின்றவங்க பாக்குறாங்க. மன்னரும் பேரதிர்ச்சியா பாக்குறாரு. உடனே மன்னர் என்ன, நாட்டு மக்கள் தானே, நாட்டு மக்களோட பஞ்சங்கள் தானே தீரணும், அதுதானே ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு மன்னர் பதவியும் அவனுக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்னப்பா உன் ஆசையெல்லாம் முடிஞ்சதா சூப்பரா, நீ மன்னர் ஆயிட்ட, நாட்டுக்கே மன்னர் ஆயிட்ட, இனிமே என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்ல. உடனே என்ன பண்றாப்ல செல்வம், இல்ல இந்த பக்கத்து நாடு இதை காட்டிலும் சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு, அந்த நாட்டு மேல போர் தொடுத்து அந்த நாட்டையும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்றாப்ல. மன்னருக்கு அப்பா பேரதிர்ச்சி ஆகி போச்சு, என்னடா இது அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு பஞ்சம் சொல்லி தான் போயிருக்காங்க, ஒரு போர் தொடுத்தா பஞ்சங்கள் வரும், இதெல்லாம் வரும், மறுபடியும் இந்த பிரச்சனையா அப்படின்ட்டு உடனே நேரா போயிட்டு கடவுளை போய், சாமி நீங்க சொன்ன மாதிரி இந்த செல்வத்தை கூப்பிட்டு அவர் கேட்டதெல்லாம் நான் செய்யணும்னு சொல்லி இது பண்ணேன். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா கேட்டாப்புல கடைசி மன்னர் பதவிங்கிற பக்கத்து நாடையும் கேட்கிறாரு, கடவுளை நான் என்ன செய்யட்டும் அப்படின்றாப்ல. உடனே கடவுள் வந்து சிரிக்கிறாப்ல, இங்க வா, இந்த உலகத்துல வந்து பேராசை கொண்டவனுக்கு இந்த உலகையே நீ பரிசா கொடுத்தாலும் அவன் வந்து கண்டிப்பா திருப்தி அடைய மாட்டான். அதனால வந்து நீ ஆட்சி புரிஞ்சதை கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்க, நீ போய் சிறப்பா பண்ணு அப்படின்ட்டு கடவுள் அவனுக்கு சொல்லி அனுப்புறாரு. மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப பேராசைப்படாதீங்க. ஒழுங்கா அவனுக்கு அந்த மந்திரி பதவி கொடுத்தப்பே அமைதியா இருந்தானா நேரம் மந்திரி ஆயிருப்பான். நேரம் மன்னர் வந்து போனதிலேயே அடிச்சு பழையபடியும் அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. அதனால இருக்கிற கொண்டு சந்தோஷமா இருங்க, ரொம்ப பேராசை வராதீங்க. நன்றி, வணக்கம். அடுத்த கதையில சந்திக்கிறேன்.